நேர்களே நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம லெசன் நம்பர் 3 பார்க்க போகிறோம். கிரேட் 4 என்சிஆர்டி புக்லேருந்து. லெசன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருமிச் கி கேந்த். ஸோ என்னது லெசன் நேம் கிருமிச் கி கேந்த். ஸோ அதை கிருமிச்னா ஒரு கேன் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேன் வாஷ் பால் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாலை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன 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 எப்போ எங்கே எப்படி நடக்குது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா கர்மி கி சுட்டி थी. அதாவது கர்மின்னா சம்மர். ஸோ கர்மி சுட்டினா கண்டிப்பாக நம்ம ஆனுவல் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த சம்மர் ஹாலிடேயில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் நடந்த கதை போல் இது ஸோ கர்மி கி சுட்டினா சம்மர் ஹாலிடேஸ் நம்ம சொல்லலாம். दोपहर के समय अदावद दोपहर ना मध्याह्न आफ्टरनून के समय दिनेश घर में बैठा कोई कहानी पढ़ रहा था. अदावद दोपहर ननदु ईवनिंग. सो दोपहर ननदु सो दोपहर ना आफ्टरनून. दोपहर के समय ना आफ्टरनून टाइम दिनेश घर में बैठा ना வீட்டில் உட்காந்துக்கிட்டு कोई कहानी पढ़ रहा था. அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டோரி அவன் படிச்சுட்டு இருந்தான். तभी पेड़ के पत्तों. सो पेड़ के पत्तों ना पेड़ मरों. सो पत्तों ना इले. पेड़ को हिलाते ना शेक हुई कोई वस्तु धम से घर के पीछे वाले बगीचे में गिरी. अदावद तभी ना अपदा पेड़ के पत्तों. सो पेड़ के पत्तों ना ஸோ பத்தம் அந்த இலையில் ஹிலாத்தின ஷேக் ஆகிட்டு ஸோ ஏதோ ஒரு திங்ஸ் தம்முன்னு அந்த ஒரு திங்ஸ் கீழே விழுதான் உங்களுக்கு தம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா. அதுதான் இங்கே தம்முன்றாங்க. தம்முசே கருக்கே பீச்சே வாலே. அதாவது வீட்டில் இருக்க பீச்சேனா பின்னாடி பகீச்சேமே கிரி. பகீச்சேனா கார்டனில் போய் விழுந்துச்சு. दिनेश आवाज़ से पहचान गया कि वो वस्तु क्या हो सकती है. ஸோ தினேஷ் அந்த சவுண்டை வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டா. ஸோ நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு திங்ஸ் விழுந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிப்போம் அது என்ன திங்ஸு ஏது நம்ம அந்த விழுதுற வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி தினேஷை கண்டுபிடிச்சிட்டான். அந்த சவுண்டு வச்சுட்டு இது என்ன பொருளாக இருக்கும்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டான். சரிங்களா. ஸோ தினேஷ் பெஹச்சான் கயானா அவன் பெஹச்சான் மீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டானா वो वस्तु क्या हो सकती है. அந்த பொருள் என்னவா இருக்கும்ட்டு. वो एकदम से उठकर बरामदे की चीख सरकाकर की और भागा. அதாவது அவன் என்ன பண்ணா ஒரு வாட்டி அந்த கேட்ட உடனே அந்த பதத்தில் அவன் குடகுடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த பகீச்சானா அந்த கார்டன் பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். அரே அரே பேட்டா கஹா जा रहा है. ஸோ மம்மி என்ன சொல்கிறாங்க, அரே பேட்டா நம்ம சொல்கிறோம் எங்கே போகிற அந்த மாதிரி ஹிந்தியில் அரே 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 பேட்டா கஹா ஜா ரஹா ஹே எங்கே போயிட்டுருக்குற. பாஹர் லூ சல் ரஹி ஹே. ஸோ லூனா கண்டிப்பாக பாருங்கள் இது கர்மிக்கு சுட்டினா சம்மர் ஹாலிடே தான் அதனால் வெளியே இந்த லூனா கரம் ஹவா அதாவது இந்த அக்னி சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் அக்னி வெயில் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு வெயில் வெளியே போயிட்டுருக்கு. லூ ரொம்ப ஹாட்டான விண்டு போயிட்டுருக்கு. दिनेश की माँ मशीन चलाते एकदम जोर से बोली. ஸோ மெஷின் ஏதோ ஒரு மெஷின் போட்டுட்டு உள்ளே இருக்கிறாங்க. அந்த மெஷின் சலாத ஷீ இஸ் யூஸிங் தட் மெஷின் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஜோர் சரி ரொம்ப ஃபோர்ஸாக கத்துறாங்க. பரந்து பட் என்ன ஆயிடுச்சான். தினேஷ் रुका नहीं. தினேஷ் ஸ்டாப்பே ஆகலையா. उसने पैरों में चप्पल भी नहीं पहनी. ஸோ காலில் சப்பல் கூட போடலையா. ஜூன் का महीना था. ஸோ ஜூன் का महीना என்ன சொல்ல வராங்கன்னா ஜூன் மாதம் வெயில் எப்படி இருக்கும் அந்த அடிக்கிற வெயில் அவன் சப்பல் கூட போடாமல் போகிறான்னு சொல்லிட்டு மம்மி சொல்கிறாங்களா. தர்த்தி தவைக்கு தர தப் ரஹி தி. அதாவது நம்ம தோசைக்கல்லை கேஸ் மேலே வச்சா எப்படி அந்த தோசைக்கல்லை கொதிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பூமி கொச்சின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க மம்மி ஸோ எந்த ஒரு அம்மா கஷ்டமாக தான் நாங்கள் இருக்கோம். நம்ம குழந்தை வெயிலில் வெறுங்காலில் போனால் எந்த அம்மாவாக இருந்தால் கேட்க தான் செய்வாங்க. அதுதான் இங்கே தினேஷோட அம்மா கேட்குறாங்க. ஸோ தவைக்கு தர पर दिनेश को पैरों के जलने भी चिंता नहीं थी. ஸோ தினேஷ்க்கு पैरोनது அந்த பாதம் ஜல்னேனா பேர்ன். ஸோ நீங்கள் மத்தியானம் ஒரு மணி வெயிலில் போய் நிற்க முடியுமா உங்களால் முடியாது. ஸோ அந்த பேர்ன் ஆகிறதுக்கும் அவன் அதை பற்றி கவலையை பல चिंता वरीड. ही इज़ नॉट वरीड अबाउट दैट. वो जहाँ से आवाज़ आई थी उसी और भाग चला. ஸோ எங்கேருந்து சவுண்டு வந்துச்சோ அந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டான்.
सामने की सामने की क्यारी में भिंडियों के ऊंचे ऊंचे पौधे थे. ஸோ கேரினா வந்து இந்த கார்டன் மாதிரி அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. भिंडीனா வந்து லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காவோட पौधेனா வந்து பிளான்ட் ऊंचे ऊंचे ரொம்ப ஹைட்டாக இருந்திருக்கு. एक और सीताफल की घनी बेल फैली हुई थी. ஸோ சீதாஃபல் घनी बेलனா இது வந்து பம்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட ஆக்சுவலாக வந்து சீதாஃபலில் வந்து நம்ம வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் தான் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சீதாஃபல் வந்து நம்ம பம்கினை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த லெசனில் வந்து. கனிக்கு அது பேல் வந்து க்ரீப்பர்ஸ், அந்த செடி மேலே ஏறும் பார்த்தீங்களா, மரம் இல்லாமல் க்ரீப்பர்ஸ். ஸோ அதுதான் வந்து பேல்னு சொல்லுவாங்க. பேல் ஃபைலி ஹுயி थी, அதுவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. क्यारियों के चारों ओर हरे हरे केले के वृक्ष लहरा रहे थे. ஸோ கேரியோ நாலோ பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஹரே ஹரேனா வந்து க்ரீனரியாக வந்து கேலேனா வந்து பனானா ட்ரீ வந்து கூட. ஸோ நம்மளுக்கு வந்து அப்படியே கோலா தள்ளின வரையே இருக்கான். दिनेश ने जल्दी जल्दी भिंडिया के पौधों को उलटना पलटना आरंभ किया. ஸோ உடனே அவர் என்ன பண்ணிட்டாரா வந்து இந்த தினேஷ் வந்து भिंडिயோட செடிகளாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து உலட்டின பண்ணுற இந்த பக்கமாக அந்த பக்கமாக வந்து தள்ளுறது, இந்த பக்கமாக அந்த பக்கம் வந்து ஹில்லானது ஷேக் பண்ணுறது. ஸோ இங்கேனா விழுந்திருக்கா, இங்கே விழுந்திருக்கா, அங்கே விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு இவர் வந்து தேட ஆரம்பிக்கிறார். யார்? நம்ம தினேஷ் வந்து தேட ஆரம்பிக்கிறார். जब वहाँ कुछ भी नहीं मिला तो उसने सारी सीताफल की बेल छान मारी. ஸோ அங்கே வந்து எங்கே தேடினா ஃபஸ்ட்டு வந்து भिंडी. ஸோ भिंडी வந்து லேடிஸ் ஃபிங்கர் செடியில் வந்து போய் தேடினா. ஸோ அங்கேயும் இல்லாதனால जब वहाँ कुछ नहीं मिला, जब எப்போ வந்து அங்கே ஒன்றுமே கிடைக்கலையோ तो उसने அவன் வந்து என்ன பண்ணா, உஸ்னேன்றது அவன், சாரி சீதாஃபல்கி பேல் மறுபடியும் வந்து சீதாஃபலுக்கு அந்த பம்கினோட பேல் வந்து க்ரீப்பர்ஸ் வந்து சான் மாதிரி மறுபடியும் வந்து தேட ஆரம்பிச்சிடறான். बराबर में ही घूंसने गड्ढे बना रहे थे. ढूंढते ढूंढते जब उसकी निगाह उधर गई. அதாவது வந்து பராபர்னா ஈக்குவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஈக்குவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தூசுனது ஒரு டைப் ஆஃப் ஒரு ரேட் மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு வந்து சரிங்களா, ரேட் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து பண்டி கூட்ராட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து சரிங்களா. ஸோ அதை வந்து டூந்தே அதை தேடிட்டே போகும்போது அந்த கட்டானா அது ஒரு ஹோல்ஸ் மாதிரி அங்கே வந்து பண்ணியிருக்கு அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து. ஸோ தேடி அவர் வந்து போகும்போது அவர் நிகாஹானா பார்வை அங்கே போயிடுச்சு. उसने देखा कि गड्ढे के ऊपर ही एक बिल्कुल नहीं चमकाती किरमिच की गेंद पड़ी थी. அதாவது அந்த கட்டைக்கு மேலே தான் வந்து என்ன இருந்துச்சான், ஒரு அழகான ஒரு கிருமிச்கி கேல். அதாவது சம்சமாத்தினா வந்து இப்போ வந்து புதுசாக வாங்கின பொருள் எப்படி இருக்கும், பல ஷைனிங்காக பழையசு இல்லாமல் மாதிரி புதுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் சம்சமாத்தின்னு சொல்கிறாங்க. கிருமிச்கி கேந்த் படி थी பாருங்கள், புதுசு கிருமிச் கேந்த் அங்கே தான் இருந்தா. दिनेश ने हाथ बढ़ाकर गेंद उठा लिया. ஸோ हाथ बढ़ाकर கையை நீட்டிச்சு அந்த பாலை வந்து அவனுக்கு தினேஷ் வந்து எடுக்கிறான். लगता था जैसे कि किसी ने उसे आज ही बाजार से खरीदा है. ஸோ அவனுக்கு தோணுச்சான். ஸோ கிசினே யாரோ வந்து அந்த பாலை வந்து இன்னைக்கு தான் வந்து ஆஜ்ஹி இன்னைக்கு தான் பாஜார்னா மார்க்கெட்லேருந்து खरीदना பை வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உஸ்னே உசே. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீனிங்ஸ் கொடுத்துருக்குறேன். गर्मी की छुट्टी, समर हॉलीडे, पेड ट्री, चिक का पर அது வந்து கீழே வரும். ग्लू गरम हवा, ஃபைலின ஸ்ப்ரெட் அது வந்து கீழே வரும். तो இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, உஸ்னே உசே உலட் பலட் கர் தேக்கா. அதாவது அவன் வந்து என்ன பண்ணுறப்பா ரொம்ப புதுசாக இருக்கே பால்னு சொல்லிட்டு இப்படி அப்படி திருப்பி அந்த பாலை வந்து பார்க்குறாங்கண்ணா. உலட் பலட் கர் தேக்கா परंतु कुछ भी समझ में नहीं आया. எதுவுமே இவருக்கு வந்து புரியவே இல்லை தினேஷ்க்கு. नज़र उठाकर उसने पास ही 3 जिली इमारत की ओर देखा कि हो सकता है किसी बच्चे ने इसे ऊपर से फेंका हो, परंतु उस इमारत के इस और खुलने वाली सभी दरवाजे और खिड़कियां बंद थे. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸோ அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. சே யாரா இது போட்டிருப்பாங்க. நஜர் உठाकर தந்த கண்ணை வந்து தூக்கி பார்க்குறாராம், மேலே வந்து தூக்கி பார்க்குறாரு. உஸ்னே திம்ஜிலினா வந்து திம்ஜிலினா வந்து 3 floors, திம்ஜிலி இமாரத் பில்டிங் வந்து பார்க்குறாராம். ஹோ சக்தா யாரோ ஓகே யாராவது குழந்தைங்க வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. இசே ஊப்பர் சே ஃபேக்கானா த்ரோ, ஃபேக்கானா வந்து ஃபேங்கானா த்ரோ ஃபேங்கா. तो परंतु उस इमारत से और खुलने वाली सभी அதாவது அந்த பில்டிங்லேருந்து ஓப்பன் பண்ணுற கூல்னா மீன்ஸ் ஓப்பன் सभी दरवाजे எல்லா डोर्स एंड खिड़कियाँ इस विंडोज़ बंद थे. बंद ना क्लोज्ड.
छत के मुंडरे से लेकर नीचे तक तेज धूप चिलचिला रही थी. அதாவது வந்து छत के मुंडरे இருக்கு பார்த்தீங்களா, छत के मुंडरेனா வந்து छत की दीवार के ऊपर उठा हुआ, அதாவது வந்து அந்த நம்ம மொட்டை மாடியில் வந்து அந்த நாலாம் பக்கமாக வந்து அந்த வால் தூக்கி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை छत के मुंडरेன்னு சொல்லுவாங்க. ஸோ छत के मुंडरेலேருந்து நீச்சே தக் கீழே வரைக்கும் தேஜ் தூப்னா ரொம்ப செம்ம பயங்கரமான ஒரு வெயில் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. फिर कौन हो सकता है பாருங்க, அந்த 3 பில்டிங்லேயும் யாருமே இல்லை. அந்த இதுலேயும் வந்து சத்கே முன்றிலையும் வந்து ஃபுல்லாக பயங்கர வெயிலாக இருக்குது. எந்த விண்டோஸும் ஓப்பன் ஆகலை, எந்த டோர்ஸும் ஓப்பன் ஆக. அப்போ இந்த பால் யார் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தினேஷ்க்கு ஒரே கவலையாயிடுச்சான். அப்புறம் ஃபிர் கौन खरीद सकता है नहीं गेंद அப்புறம் சொல்கிறானா, அப்போ யாரா இந்த பாலை வாங்கியிருப்பாங்க சொல்கிறானா. தினேஷ்னே அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேர் வந்து ஞாபகப்படுதான். தினேஷா, சுதீரா, அனிலா, அரவிந்தா, ஆனந்தா, தீபகா, சபீகா நாம் மன்மே துஹராய். ஸோ இவன் என்ன பண்ணுறானா, எல்லார் பேரும் வந்து மனசில் வந்து ரிப்பீட் பண்ணுறானா. துஹரானா ரிப்பீட்டிங். ஸோ நம்ம எல்லார் பேரும் வந்து சொல்கிறான், இவனா வாங்கியிருப்பானா, அவன் வாங்கியிருப்பானா, இவன் வாங்கியிருப்பானான்ட்டு. यदि गेंद खरीदी भी है तो इस दोपहर में इसे नीचे कौन फेंकेगा. அதாவது வந்து ஓகே, இன்கேஸ் அவங்க வந்து வாங்கியிருந்தாங்கன்னா, எதி இன்கேஸ் வந்து அந்த பால் வந்து கரீதினா வாங்கியிருந்தாங்கன்னா கூட, தோ இஸ் தோபஹரினா இந்த மத்தியான அடிக்கிற வெயில்ல இதை இசே நீச்சே கீழே கோன் ஃபேக்கிங்க யார் வந்து த்ரோ பண்ணியிருப்பாங்க சொல்லி வந்து தினேஷ் வந்து யோசிக்கிறானா. கண்டிப்பாக இதுவும் வந்து யோசிக்க வேண்டியான விஷயம்தான் கண்டிப்பாக. ஹோனவோ ய கேந்த் பாஹர் சே ஹி ஆயி ஹே. அப்படின்னா வந்து இது வந்து வெளியே தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தினேஷ் வந்து சொல்கிறானா. उसने सड़क पर बने गोल चक्कर के बगीचे की ओर देखा. அதாவது வந்து கோல் சக்கர்னா வந்து ஸோ ரவுண்ட் டென் மாதிரி, இப்போ அண்ணா நகர் ரவுண்ட் டென் இருக்கும் பார்த்தீங்க, அந்த மாதிரி கோல் சக்கரை வந்து பார்க்குறானா. परंतु वहाँ पर केवल 2-4 गायें दिखाई पड़ी जो पेड़ों के नीचे सुस्ता रही थी. அதாவது வந்து ஸோ அந்த ரவுண்ட் டெனில் பார்க்குறாங்கன்னா தினேஷ் வந்து அந்த ரவுண்ட் டெனில் வந்து கேவல் ஒன்லி 2-4 2 and 4 2-4 பசுமாடுங்க வந்து என்ன பண்ணுறதுனா வந்து திகாய் படி அவனுக்கு வந்து பார்த்தானா. ஜோ பேனோக்கே நிஷா அது வந்து என்ன பண்ணான், மரத்து கீழே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். उसे ध्यान आया कि जाने कितनी बार अपने मोहल्ले के बच्चों की गेंद क्रिकेट खेलते हुए दूर चली गई. ஸோ அவன் தானே சொல்கிறான், ஓகே ஸோ நம்ம வந்து நம்ம மொஹல் நம்ம என்வரான்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க எத்தனை தடவை மூலம் பால்லாம் விளையாடிருப்போம், எத்தனை தடவை பால் தூரமாக போயிருக்கு சொல்லி அவன் வந்து இது பண்ணுறானா. தூர் சலிஹோ और फिर कभी नहीं मिली. கண்டிப்பாங்க நம்ம வந்து பால் விளையாடும் போது நம்ம பால் வந்து உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது, எனக்கும் அனுபவம் இருக்குது. சரி, நம்ம பால் விளையாடும் போது அக்கம் பக்கத்தில் போயிடுச்சுன்னா நம்மளால் போய் கண்டுபிடிக்க முடியாது. இந்த யாரோட பில்டிங்கில் போய் விடுதுன்னா நம்ம போய் கேட்டு வாங்கவும் முடியாது. ஸோ அதான் சொல்கிறான், நம்மளோட பால் எத்தனை தடவை போயிருக்கு. एक बार तो एक गेंद एक चलते हुए ट्रक में भी जा पड़ी थी. ஸோ ஒரு தடவை என்ன ஆயிடுச்சான், ஒரு பால் வந்து ஏக் கேந்த் ஏக் சல்தே ஹுயே ட்ரக், ஸோ போயிட்டுருக்க ட்ரக்கில் வந்து போய் விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த தினேஷ் வந்து சொல்கிறானா. தபி பீத்தரிசி அப்போ வந்து இவ்வளோ யோசிச்சிருக்கிறான், ஒரு பாலுக்காக இவ்வளவும் திங்க் பண்ணுறவன் பாருங்கள். அப்போ வந்து உள்ளேருந்து பீத்தரில் வந்து உள்ளேருந்து மாக்கி ஆவாஜ் ஆகி அம்மாவோட சவுண்ட் வந்துச்சு. அரே தினேஷ் சுனேகா நஹி, तू सुनेगा नहीं, நீ கேட்க மாட்டியா, सब अपने अपने घरों में सो रहे हैं और तू धूप में घूम रहा है. ஸோ கண்டிப்பாங்க அம்மா வந்து அந்த அடிக்கிற வெயில சொல்லுங்க, எல்லாரும் அவங்க வீட்டில் தூங்கி நிற்கிறாங்க, நீ என்னென்னா அந்த வெயில வந்து சுற்றி நிற்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து தினேஷை வந்து திட்டுறாங்களாம். தினேஷ் गेंद को हाथ में लिए हुए भीतर आ गया. ஸோ தினேஷ் வந்து என்ன பண்ணுறானா, அந்த கேந்தை வந்து கையில் எடுத்துகிட்டு உள்ளே வரானா. ठंडे फर्श पर बिछी चटाई पर वो लेट गया. அதாவது வந்து சட்டாயினை வந்து பாய் சரிங்களா. ஸோ அது வந்து சில்னஸ்க்காக அதை வந்து போட்டிருக்கிறாங்க போல். ஸோ அதில் வந்து போய் அவன் போய் என்ன பண்ணிட்டான்னா, சில்லுன்னு இருக்கிறதுனால அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து அந்த மாதிரி ஒரு சில்னஸ் ஒரு பாய் இருக்கும், அது வந்து டண்டே ஃபர்ஷ், அது வந்து என்ன பண்ணுறாங்க பீச்சில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, அது வந்து கீழே போட்டுடுறாங்க. இவ்வளோ போய் அதை போய் லேட்னா மீன்ஸ் லை டவுன் போய் படுத்துடுறாரு. யார், நம்ம தினேஷ் வந்து போய் படுத்துடுறாரு. लेट गया और सोचने लगा, மறுபடியும் திங்கிங்கில் போயிடாரு. இரு भले ही ये गेंद मोहल्ले में से किसी की ना हो. சரி ஓகே,
நம்ம அக்கம் பக்க ஏரியாவில் யாரும் கிடையாது. பரந்து ईमानदारी इसी में ही कि एक बार सबसे पूछ लिया जाए. ஸோ இது ईमानदारனா வந்து என்னது ஹானஸ்ட். ईमानदारனா ஹானஸ்ட். ஹானஸ்ட் இதில் தான் இருக்குது. ஒரே ஒரு தடவை நம்ம எல்லாருக்கிட்ட வந்து கேட்டுருவோம்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து சொல்லிட்டான். गर्मी की छुट्टी थी. ஸோ गर्मीना வந்து சம்மர் ஹாலிடே தான் இருக்குது. बच्चों ने खेलने की सुविधा को ध्यान में रखते हुए एक क्लब बनाया हुआ था. ஸோ பசங்க வந்து खेलने की सुविधा ஸோ விளையாடுறதுக்காக ஃபெசிலிட்டிக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளப்பு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிளப்பு ஓப்பன் பண்ண இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிளப்பில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க வந்து காசு போட்டுட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குற மாதிரி. यह उस क्लब में सभी बच्चों के लिए बल्ले थे और गेंद खरीदने के लिए वे आपस में क्लब का चंदा देकर पर इकट्ठा कर लेते थे. அதாவது வந்து அவங்கக்கிட்ட வந்து என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பல்லேனா வந்து பேட்டு, गेंदना வந்து பால், சரிங்களா. खरीदने के लिए ஸோ उस क्लब में सभी बच्चों के लिए ஸோ எல்லா குழந்தைங்களுக்காக வந்து பல்லே थे, பல்லேனா அந்த பேட் இருந்தது. और गेंद खरीदने के लिए गेंदना வந்து பால் வாங்குறதுக்காக वे आपस में क्लब आपसना तन म्यूचुअली क्लब का चंदा देकर क्लबिல் வந்து சந்தா கொடுத்துட்டு பைசா இக்கட்டா कर लेते हैं. ஸோ காசு வந்து இக்கட்டானா கலெக்ட் பண்ணுறது, சரிங்களா. எங்கள் கிளப்பில் வந்து शाम को सारे बच्चे इकट्ठा हुए. ஈவினிங் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து சேர்றாங்க. दिनेश ने सभी से पूछा. தினேஷ் வந்து எல்லார்கிட்டே வந்து கேட்குறான். मुझे एक गेंद मिली है. எனக்கு ஒரு பால் கிடச்சிருக்கு. अगर तुम में से किसी की गेंद खो गई हो तो वो गेंद की पहचान बताकर गेंद मुझसे ले सकता है. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஓகே எனக்கு வந்து ஒரு பால் வந்து கிடச்சிருக்கு. मुझे एक गेंद मिली है. अगर इनकेस तुमने ஸோ நீங்கள் வந்து அந்த கேந்தோட உங்களுக்கு தும்மே சே கிசிக்கோ அதாவது உங்களோட வந்து யாரோட ஒரு பால் வந்து खो மீன்ஸ் தொலைஞ்சி போயிருந்ததுன்னா तो वो गेंद की पहचान बताकर அந்த பாலோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு गेंद मुझसे ले सकता है. ஸோ நீங்கள் வந்து உங்களோட அந்த பாலோட அடையாளம், சரிங்களா, பெஹச்சான் அந்த அடையாளம் என்ன இருக்கோ நீங்கள் அதை சொல்லிவிட்டு எங்கிட்ட நீங்கள் பால் வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தினேஷ் வந்து சொல்கிறான். கண்டிப்பாக ஸோ உங்ககிட்ட இருந்ததை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களும் அதே தான் பண்ணியிருப்பீங்க. சரி நீ வந்து சொல்லு, உன்னோட அடையாளம் சொல்லு, அப்போ நான் தரேன். அப்போ கண்டிப்பாக நம்மளோட சொந்தமானது தான் நம்மளுக்கு வந்து என்ன அடையாளம் ஏதுன்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஆமாம் கரெக்ட். தபி அனில் போலா. அப்போ தான் வந்து யார், அனில் வந்து சொல்கிறான். गेंद तो मेरी खो गई है. ஆமாம் 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 பால் வந்து எந்த தொலைஞ்சிருச்சு. கப் खोई थी तेरी गेंद. எப்போ வந்து கப்னா எப்போ வந்து நீ தொலைஞ்ச உன்னோட பாலு. यही कोई 4 महीने पहले. ஸோ இதான் ஒரு 4 மாதம் முன்னாடி இருக்கும். तो वो गेंद तेरी नहीं है. அப்போது அது வந்து உந்து கிடையாது. தினேஷ் கஹா. தினேஷ்னே கஹா. தினேஷ் தான் சொல்லலாம். தினேஷ் சொன்னான்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், தினேஷ்னே கஹா. फिर वो मेरी होगी. அப்போ அது எந்தா இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொல்ல, सुधीर ने तुरंत उस पर अपना अधिकार जताते हुए कहा. ஸோ சுதீர் ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அனில் வந்து சொல்கிறான். அனில் வந்து என்னன்றான், இப்போ வந்து சுதீர். ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்க, அனில். இப்போ வந்து சுதீர் சொல்கிறான். சுதீர் என்ன சொல்கிறான், அவன் வந்து ரைட்ஸ் அதிகாரனா வந்து ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரைட்ஸ். எந்து தான் நான் தான் எந்து தான் சொல்லிட்டு அவன் வந்து உரிமை, அவன் தான் வந்து என்ன பண்ணுறான், உரிமை கொண்டாடுறான். இது எந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு अधिकार जताते हुए कहा. वो कैसे दिनेश ने वो அது வந்து அவன் ரைட்ஸ் வச்சு போகிறான். वह कैसे दिनेश ने पूछा. அது எப்படி, तू मुझे गेंद दिखा दे. நீ எனக்கு பாலை காட்டு. मैं अपनी निशानी बता दूंगा. நான் என்னோட இது வந்து ஐடென்டிஃபை வந்து நான் சொல்கிறேன், என்னோட அடையாளம் வந்து என்ன நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, சுதீர் வந்து சொல்கிறான். சரிங்களா. वाह ये कैसे हो सकता है. अरे वाह சூப்பர். இது எப்படி, நீங்கள் பாலை காட்டுன்னு சொல்லுவீங்களா, நான் பாலை காட்டுவேன்னா அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடையாளம் சொல்லுவீங்களா. செம்மையாக யோசிக்கிறாருல நம்ம சுதீர் தம்பி வந்து சூப்பராக யோசிக்கிறாரு. कैसे हो सकता है. दिनेश बोला. गेंद दिखाकर निशानी बताना कौन सा कठिन है. ஸோ பாலை பார்த்துட்டு அடையாளம் சொல்கிறதுக்கு என்ன ஒரு கஷ்டமான வேண்டாம். பினா தேக்கே பதா தப் ஜானு. நீ வந்து பாலை பார்க்காம சொல்லு, அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து சொல்கிறான். தபி ஊப்பர் சே. அப்போ தான் வந்து ஊப்பர்லேருந்து, ஊப்பர்னா மேலேருந்து வந்து தீபக் உத்தர் ஆயா. யார் வராங்க, தேர்டா தீபக். ஸோ ஃபஸ்ட்டு அனில் எழுதிக்கோங்க எல்லோரும் உங்களோட புக்கில். செகண்ட் வந்து சுதீர், தேர்ட் ஒன் வந்து தீபக் வரான். दीपक வந்து என்ன, तभी ऊपर से दीपक उतर आया. दीपक अपना मतलब सिद्ध करते तथा
அவசर पड़ने पर भी सभी मित्रों को बना लेने में चतुर था. அதாவது வந்து மத்தலப்னா சுயநலவாதி. ஸோ தன்னை வந்து இது பண்ணுறது, நான் தான் சுயநலவாதி காட்டுறது. சித்து கர்ணே தத்தா அவன் வந்து என்ன பண்ண, தன்னோட இது பேச்சை வந்து அவன் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, சித்து கர்ணன் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அது வந்து சான்ஸ் தேடுறான். அவசர சான்ஸ் பண்ணே पर सभी मित्रों को बना लेता सभी मित्र बना लेने में चतुर था. ஸோ சத்துர்னா கிளவர். ஸோ தன்னோட பேச்சை வந்து இது பண்ணுறதுக்காக எல்லாருக்கிட்டையும் வந்து அவன் ரொம்ப கிளவராக வந்து யோசித்து அவன் வந்து கேம் காயை வந்து நகர்த்துறான். யார்? தீபக் வந்து. गेंद की बात सुनकर दीपक बोला गेंद मेरी है. ஸோ கேந்தோட பேச்சுக்கு தான் ஒன்று தீபக் என்ன சொல்கிறான், கேந்த் வந்து என்னோடது. கேசி தேரி ஹே சபா. ஓகே, கேசி தேரி ஹேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சபீனே ஏக் சாத் பூச்சா. எல்லாரும் வந்து ஒரே குரலில் கேட்குறாங்க, எப்படி உந்துன்ட்டு. कल ही तो तू कहा रहा था कि इस बार तेरे पापा तुझे गेंद लाने के लिए पैसा नहीं दे रहे थे. ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க, நேத்தானே நீ சொன்ன. ஸோ கல்றது பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் நம்ம வந்து நேற்றுன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். கல்ஹி துணி கஹா ரஹா தா, நீ தான் நேற்று சொல்லிட்டு இருந்தக்கு. இஸ் பார் இந்த தடவை தேரே பாப்பா உன்னோட அப்பா வந்து துஞ்சே உனக்கு வந்து கேந்து லானே கேலியே அதாவது பால் வாங்கிறதுக்காக காசு கொடுக்கல நீ சொன்ன, கரெக்டான்னு சொல்கிறாங்க. मेरी गेंद तो 5 महीने पहले खोई थी. என்னோட பால் வந்து எப்போ தொலைஞ்சிட்டான்? 5 months முன்னாடி தான் தொலைஞ்சிட்டான். இப்போ 5 months முன்னாடி. யார் சொல்கிறாங்க இது? தீபக் சொல்கிறானா. दीपक ने कहा जब बड़े भैया की शादी हुई थी ना, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா, எங்கள் பெரிய அண்ணனுக்கு बड़े भैया, तभी सुनील ने मेरी गेंद छत पर से नीचे फेंक दी थी. அப்போ தான் வந்து யார்? சுனில் வந்து என்ன பண்ணனாமா, என்னோட பால் வந்து गेंद छत्तनது மொட்டை மாடி வந்து கீழே போட்டானா. दिनेश अच्छी तरह जानता था कि वो गेंद दीपक की नहीं है. ஸோ தினேஷ்க்கு வந்து நல்லா தெரியுமா அந்த பால் வந்து தீபக்க கிடையாதா. दीपक की गेंद 5 महीने पहले खोई थी. ஸோ தீபக்கோட பால் வந்து எப்போ வந்து தொலைச்சானா 5 months முன்னாடி. और यह कभी हो नहीं सकता कि गेंद 5-6 महीने पड़ी. அதை வந்து இது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ 5-6 months முன்னாடி தான் தொலைஞ்ச மாதிரி அது கிடையாது. அது வந்து புதுசாக இருக்குது பால் வந்து. இதாங்க கிருமிச்சுக்கு गेंद படி மஹினே படி ரஹே உஸ் பர் மிட்டி கா ஏக் பி தாக் ந லகே. அதாவது வந்து 5-6 மாதம்னா முன்னாடி வாங்கி தான் அதுவும் வெளியவே இருந்தால் அதில் எப்படிங்க ஒரு மிட்டினா வந்து ஒரு மண்ணோட அழுக்கு கூட படாமல் இருக்கும், ஒரு கடுகு அழுகு கூட அழுக்கப்படாமல் புதுசாக இருக்கும்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து யோசிக்கிறான். தினேஷ் நே கஹா, தினேஷ் சொல்கிறான், மே குச் நஹி ஜான்தா, எனக்கு எதுவுமே தெரியாது. கேந்த் மேரி ஹே वो मेरी है वो सिर्फ मेरी है. ஸோ தினேஷ் வந்து ஓகே, ஸோ இது வந்து யாருமே இல்லை, விட்டால் நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த பால் வந்து நம்மளது சொல்லிடான்னு சொல்லிட்டு தினேஷ் என்ன சொல்கிறேன், இந்த பால் வந்து எந்த இட் இஸ் ஒன்லி ஃபார் மீ ஒன்லின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அரே ஜா ஜா படா ஆயா गेंद वाला, போ பெருசாக வந்துட்டான் பால்காரன். क्या सबूत है कि ये गेंद नीचे फेंकी थी? अनिल ने पूछा. उंगड़ा प्रूफ இருக்கா இதை வந்து கீழே போட்டுச்சு, கீழே வந்து கிடச்சிது. दीपक ने कहा हाँ सबूत है, ஆமாம் ப்ரூஃப் இருக்குது. मुझे गेंद दिखा दो मैं फॉर्म बता दूंगा. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே எனக்கு வந்து நீ பாலை காட்டு, நான் உடனே நான் சொல்கிறேன். தினேஷ் ने देखा कि झगड़ा बढ़ रहा है. தினேஷ் வந்து பார்த்தானா சண்டை ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குன்ட்டு. சரிங்களா? ஸோ गेंद हथियाने के लिए दीपक सुधीर और अनिल ने सहारा ले. ஸோ हथियाने के लिए ஸோ हथियाने என்ன பண்ணுறது, சீட் பண்ணி வாங்குறது. ஸோ ஓகேவா? ஸோ சீட் பண்ணுறது வந்து दूसरों चीज़ों पर ஜபர்தஸ்தி கப்ஜா करना. அதாவது வந்து செகண்ட் பொருள் வந்து வேணுன்ட்டு வாலண்டரியாக போய் இது இந்துதான்னு சொல்லிட்டு வாங்குறது, அதுதான் வந்து ஹத்தியானான்னு சொல்கிறது. ஹத்தியானாக்கிலே தீபக் சுதீர் ஒரு அனில்கா சஹாரா. தீபக் வந்து சுதீரும் அனிலோட துணைக்கு, சஹாரானா வந்து துணை வந்து எடுத்துக்கிட்டானா. वो जानता था कि यदि गेंद दीपक के पास चली गई तो ये तीनों मिलकर खेलेंगे. ஸோ அவனுக்கு தெரியுமா, சப்போஸ் இன்கேஸ் வந்து இந்த பால் வந்து தீபக் கிட்ட போச்சுன்னா இவங்க 3 பேர் வந்து சேர்ந்து விளையாடுவாங்க. अच्छा मैं गेंद ला रहा हूँ, ओके நான் வந்து பால் கொண்டு வரேன், परंतु जब तक पक्का सबूत नहीं मिलेगा मैं किसी को दूंगा नहीं, दिनेश ने कहा. ஸோ தினேஷ் என்ன சொல்கிறானா, ஓகே நான் பால் வந்து கொண்டு வரேன், ஆனால் பக்கானா கண்டிப்பாக வந்து என்னது ஒரு பக்காவான ஒரு ப்ரூஃப் வந்து எனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணிவிடுவேன்,
இந்த பால் வந்து யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன், கரெக்டான ப்ரூஃப் எனக்கு கொடுங்க, அப்போ தான் நான் வந்து பால் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து சொல்கிறானா. गेंद आ गई, गेंद வந்து வெந்துடுச்சான். दीपक ने उसे देखते ही बोला, दीपक तो पाते चला, यह मेरी है, यह मेरी गेंद, ये लाल रंग का निशान मेरी ही गेंद पर था, இது எந்து தான், ये मेरी है, ये मेरी गेंद, இது எந்து தான், ये लाल रंग का निशान, லால் வந்து ரெட் கலர், பாயிண்ட், நிஷான்னா வந்து அடையாளம், என்னோட பால் தான் இருந்தது. வா, सभी गेंदों पर ऐसी ही निशानी होते हैं, எல்லா பால்லேயும் வந்து இந்த மாதிரி தான் ரெட் கலர் வந்து மார்க் இருக்கும். अनिल ने दिनेश के साथ देते हुए कहा, अनिल வந்து दिनेश के सपोर्ट பண்ணிட்டு சொல்கிறானா. दीपक ने फिर जोर से लगाया, दीपक ने जोर लगाया, அது கொஞ்சம் ஜோராக பேச ஆரம்பிச்சேன். मैं अपने पापा को कहलवा सकता हूँ कि गेंद मेरी है, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன்னா गेंद எந்து தான் சொல்லிட்டு. अरे जा, ऐसे तो मैं अपने बड़े भाई से भी कहलवा सकता हूँ कि गेंद दिनेश की है, अनिल ने कहा. ஸோ அனில் வந்து என்ன சொல்கிறானா, போ கிளம்பிட்டே இரு, வந்துட்ட பெருசா, பால் எந்துன்ட்டு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர போ, நாங்கள் வந்து என்னோட நான் வந்து என்னோட பெரிய அண்ணனை வந்து நான் கூட்டிகிட்டு வருவேன், நானும் எங்கள் அண்ணக்கிட்ட சொல்ல வைப்பேன், இது வந்து தினேஷோட பாலுன்ட்டு சொல்லிட்டு வந்து யார் அனில் வந்து சொல்கிறாரா. कुछ भी हो गेंद मेरी है, என்ன வேணா இருக்கட்டும், இது எந்து தான் சொல்லிட்டு யார் சொன்னா. दीपक ने उसे धरती पर मारते हुए कहा, दीपक சொல்ற என்னன்னா ஆகட்டும், இது எந்து தான், இது என்ன இப்போது, धरती पर टप पड़ते हुए मेरी गेंद में ऐसा ही आवाज़ आती थी. ஸோ பூமியில் வந்து டப்புன்னு போட்ட உடனே இந்த மாதிரி தான் என்னோடய பாலில் வந்து சவுண்டு வரும்னு சொல்லிட்டு வந்து தீபக் வந்து சொல்கிறானா. मेरे साथ बाजार चल, என் கூட மார்க்கெட்டுக்கு வா, दुकानों पर जितनी गेंद है, ஸோ கடையில் எத்தனை பால் இருக்கும், सभी के टप्पे की आवाज़ ऐसी होगी. ஸோ எல்லாத்தோட பாலோட சவுண்டு வந்து இந்த மாதிரி தான் டப்பு டப்புன்னு சவுண்டு வரும். अनिल ने फिर उसकी बात काटी. ஸோ அனில் வந்து மறுபடியும் வந்து அவன் பேச்சை வந்து டடக் டடக் டடக்னு கட் பண்ணியாச்சா. अच्छी बात है तो मैं इस सड़क पर फेंक दूंगा, ஓகே நான் வந்து இதை வந்து ரோட்டில் வந்து போடுறேன். देखो कैसे कोई खेलेगा பார்க்கலாம், யார் நீங்கள் விளையாட, சும்மா ஆளுக்கால் எந்திருந்தீங்க சொல்லுவேன். दीपक ने जैसे ही गेंद को सड़क पर फेंकने के लिए हाथ उठाया कि अनिल और दिनेश ने उसे पकड़ लिया. ஸோ யார், தீபக் வந்து அந்த பாலை வந்து ரோட்டில் அதை போடணும்னு சொல்லிட்டு தூக்கும் போது யார் வந்துடுறாங்க, अनिल और दिनेश வந்து அதை வந்து பிடிச்சிடுறாங்க. अब दीपक वहाँ से होते हुए अपना अंतिम हथियार आजमाया. ஸோ தீபக் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கடைசியான ஆயுதத்தை வந்து எடுத்து விட்றாரா. யார், நம்மளோட தினேஷ் வந்து. போலா या तो गेंद मुझे दे दो, எனக்கு வந்து பால் கொடுங்க, नहीं तो मैं इसके पैसे सुनील से लूँगा, இதோட காசு வந்து சுனில் கிட்ட நான் வாங்கிப்பேன்னு சொல்கிறான். अब तो सुनील दीपक और सुधीर का गुट मजबूत होने लगा. ஸோ வந்து அனிலும் सुनील दीपक एंड सुधीरोட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போதான். तीनों का ही कहना था कि गेंद दीपक की है. ஸோ எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பால் வந்து தீபக்கோடது தான் சொல்கிறாங்களா. और उसे ही मिलनी चाहिए, அவனு தான் வந்து கிடைக்கணும் சொல்கிறாங்களா. तो अब चुप भी रहो, झगड़ा बाद में कर लेंगे. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து दिनेश तब गेंद दीपक ही है और उसे ही मिलनी चाहिए, இது வந்து தீபக்கோட கேம் தான், அவனுக்கு தான் கிடைக்கணும். दिनेश ने तब तक चुप था, दिनेश அது வரைக்கும் கம்முன்னு இருந்தானா, எல்லாமே தாங்கிட்டு இருந்தானா. वास्तव में दिनेश का मन उस समय सबके साथ मिलकर उस गेंद से खेलने को कर रहा था. ஸோ வந்து அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து தினேஷோட மனசு கூட என்ன ஆகிடுச்சான், அந்த டைமில் வந்து எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடுவோன்னு அவனுக்கு வந்து ஆசையாக இருந்துச்சான். போலா அப் சுப் பி ரஹோ झगड़ा बाद में कर लेंगे, இப்போ வந்து நம்ம கம்முன்னு இருக்கலாம், சண்டை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். अपने बल्ले ले आओ पहले खेले. ஸோ ஃபஸ்ட் எல்லோரும் போய் உங்களோட பேட் எடுத்துடுவாங்க, நம்ம வந்து விளையாடலான்னு சொல்கிறாங்க. 5 मिनट के भीतर ही, ஸோ 5 मिनट के भीतर ही खेल आरंभ हो गया. ஸோ விளையாடுறது ஆரம்பிச்சிட்டாச்சு. दिनेश बल्लेबाजी कर रहा था. ஸோ தினேஷ் வந்து பேட்டிங் பண்ணியிருந்தா. अभी 2-4 बार ही खेला था, இப்போ தான் 2-4 टाइम्स வந்து विराट कि वो चमत्कार नई गेंद, वो அந்த ஷைனிங்கான नई गेंद जोर से उछलती और दरवाज़ा पार कर, दरवाज़ा पार அந்த ரோடு வந்து க்ராஸ் பண்ண உடனே, दरवाज़ा डोर पास பண்ண உடனே
सड़क पर जाते हुए सड़क அந்த ரோட்ல இருந்து போயிட்டு இருந்தேன் एक स्कूटर में बनी सामान रखे जालीदार टोकरी में जा गिरी அதாவது வந்து பொருள் வைக்கிறதுக்காக ஒரு ஜாலிதார் ஒரு இடம் பண்ணது அதில் போய் விழுந்துருச்சான் नेटेड बैगல போய் स्कूटर वाले को शायद पता भी नहीं चला कि स्कूटर वाले को தெரியவே தெரியாதா तेजी से चलते हुए स्कूटर के साथ गेंद भी चली गई सो स्पीडा ஓட்டுற வண்டியில் கூட அந்த பால் கூட ஓடி போயிடுச்சுன்ட்டு बच्चे पहले तो चिल्लाते हुए स्कूटर के पीछे पीछे भागे सो பசங்க வந்து கத்திட்டு என்ன பண்ணாங்களா स्कूटर பின்னாடி ஓடினாங்களா परंतु जल्दी ही सब रुके उड़ने स्टॉप आइटांगला समझ गए थे पुरिंजिचा कि स्कूटर के पीछे भागना बेकार है सो इट इज़ अ वेस्ट टू विल रन बिहाइंड दैट स्कूटर एक पल के लिए सभी ने एक दूसरे की ओर देखा और सभी ठहरा मार कर हंस रहे पड़े ஸோ எல்லோரும் வந்து ஒருத்தர் எல்லோரும் அவங்க மூஞ்சியை பார்த்து எல்லோரும் வந்து சிரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்